ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையும் உத்தமமான ஊழியர்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது உங்களுக்கான பதிவு இல்லை. அதே நேரத்துல தங்களுடைய சொந்த ஆதாயத்துக்காக ஊழியத்தையும் மக்களுடைய பொருளாதாரத்தையும் பயன்படுத்துற ஊழியர்களுக்கு எங்களது அன்பான வேண்டுகோள் அல்லது அன்பான எச்சரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, பல விசுவாசிகளுடைய வியர்வை தான் உங்க தட்டுல சாப்பாடு இருக்கிறதுக்கு காரணமே. அவங்க வெயிலையும் மழையிலையும் உடல் வலிக்க வலிக்க உழைக்கிற உழைப்புல தான் உங்க உடம்புல ஆடைகள் உங்க மானத்தை காக்குது. அவங்க தியாகமா தன்னுடைய சம்பள காசை காணிக்கையா கொடுக்கறதுனாலதான் உங்க குழந்தை குட்டிங்க, அதாவது உங்க குடும்பமே வாழுது. அதுக்காக ஊழியக்காரங்களும் சபை போதகர்களும் உழைக்காம உட்கார்ந்து சாப்பிடுறாங்கன்னு சொல்ல வரல. ஒரு விசுவாசிக்கு அது மழையோ வெயிலோ புயலோ அவன் வேலைக்கு போனாதான் அவன் வீட்டுல அடுப்பு எரியும். ஆனா ஒரு சபை போதகர் சர்ச்சில் காணிக்கப்பட்டிய திறந்தாலே போதும் அவருடைய வீட்டுல அடுப்பு எரியும். இதுதான் அந்த விசுவாசிகளுக்கும் இந்த போதகர்களுக்கும் உள்ள வித்தியாசம். உண்மைதான், சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களுக்கு அந்த சுவிசேஷத்தினாலேயே பிழைப்பு உண்டாயிருக்கணும்னு சொல்லி கர்த்தரே கட்டளை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த வசனத்துல தெளிவா ஆண்டவர் குறிப்பிடுறாரு, சுவிசேஷத்தினால பிழைப்பு உண்டாயிருக்கலாமே தவிர அந்த சுவிசேஷ பணத்துல சுகபோகமா வாழ ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. பிழைச்சுக்கலாம், அவ்வளவுதான். அதனால நாங்க உங்களுக்கு கொடுக்கிற அன்பான ஆலோசனை என்னன்னா, அடுத்தவனுடைய உழைப்புல அவனுடைய ரத்தத்தை உறிஞ்சி சுகபோகமா வாழ்றதுக்கு பதிலா நீங்க ரோட்ல உட்கார்ந்து பிச்சிப்பூ வியாபாரம் பார்த்தாவது உங்க உடலை வளர்க்கலாம் அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான ஆலோசனை, இல்லைன்னா வேண்டுகோள். ஏதாவது சைடு பிசினஸ் பார்த்துக்கிட்டே நீங்க ஊழியமும் பண்ணலாம், தப்பு இல்ல. அப்பதான் பணத்தோட அருமை உங்களுக்கு தெரிய வரும். ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே சபையையும் நடத்துறதுக்கு வேதத்துல அனுமதி இருக்கு. ஏன் கூடார தொழில் செஞ்சுக்கிட்டே பவுல் ஊழியம் செய்யலையா? தன்னுடைய அழைப்பை நிறைவேற்றலையா? நாங்க அந்த டாபிக்கை ஏன் இவ்வளவு சீரியஸா பேசுறோம் அப்படின்னா, அடுத்தடுத்து சொல்ல போற உதாரணங்களை கேட்டா நீங்களே அப்படிப்பட்ட ஊழியக்காரங்க மேல போதகர்கள் மேல நிச்சயமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. கேள்வி கேட்கணும். ஒரு விசுவாசி ஒரு பரோட்டா கடை வச்சிருக்கிறாரு. அந்த சர்ச் பாஸ்டர் அந்த விசுவாசியோட பரோட்டா கடையில போய் பரோட்டா சாப்பிடுறாரு, ஆம்லேட் சாப்பிடுறாரு, வீட்டுக்கும் பார்சல் வாங்கிக்கிறாரு. சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர்னு சொல்லி ஒரு பெரிய நாமத்தை போட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. அந்த பாஸ்டர் போனதுக்கு அப்புறம் அந்த விசுவாசி சொன்ன வார்த்தை தான் முக்கியம். என்ன சொன்னா தெரியுமா? பிச்சைக்கார பையன், எவ்வளவு காணிக்க வருது, பரோட்டாவுக்கு காசு கொடுத்து சாப்பிட்டா என்ன குறைஞ்சா போயிருவான்னு கேட்டான். இந்த மாதிரி தன்மானத்தை இழந்து பேரை கெடுத்து ஞாயிற்றுக்கிழமை வந்தா மட்டும் வாய்க்குள்ளேயே பிரசங்கம் பண்ணா அவன் உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்லுவான் தெரியுமா? எங்க பாஸ்டர் வாயிலேயே அழகா பரோட்டாவுக்கு மாவு பேசுகிறாருன்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருப்பான். இந்த நிலைமையில நீங்க எப்படி அந்த விசுவாசியை கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷனா மாத்த முடியும்? ஃபர்ஸ்ட் நீங்க சீஷனா வாழ்ந்தாதானே அவனை சீஷனா மாத்த முடியும். தயவு செஞ்சு மனம் திரும்புங்க போதகர்களே. பண விஷயத்துல தயவு செஞ்சு கண்ணியமா இருங்க. தெரு தெருவா சைக்கிள்ல டீ விக்கிறவனுடைய காணிக்கையில நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ்னு கொடுங்க, தப்பு இல்ல. உங்க பிள்ளைங்களுக்கும் நல்ல ஆகாரத்தை கொடுங்க, நீங்களும் நல்ல ஆகாரத்தை சாப்பிடுங்க. அப்பதான் ஹெல்தியா இருந்து நல்ல ஊழியம் செய்ய முடியும், தப்பு இல்ல. அதே நேரத்துல உங்களுக்கு காணிக்கை கொடுக்க